அப்புறம் பாட்டி உன்னை தனியா வெளியில கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் நான் உன்னை வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ரெடியாரு? பாய். அது ஒன்றும் இல்லைங்க. என்ன பேசிக்கிறீங்கன்னு ஒரு சின்ன ஆசைதான், வேற ஒன்றும் இல்லை. நீ திருந்தவே மாட்டல்ல. அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேக்குறது உனக்கு தப்புன்னு தெரியலையா? ஆமா, அப்படியே நீங்க 2 பேரும் பேசுனதை ஒட்டு கேட்டுட்டாலும் அவர் என்னமோ கார்ப்பரேட் கம்ப்யூட்டர் மாதிரி கடன்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போறாரு. நீங்க அது கூட பேசல. எப்படியோ அவர் சமாதானமாயி உங்களை வெளியில கூட்டு போறதுக்கு தயாராயிட்டாரு. ஆமா, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும்? அவர் ஈவினிங் தானே வர சொன்னாரு. என்னங்க நீங்க, ஈவினிங் வர்றதுக்கு என்ன 7 மாசமா இருக்கு? இதோ இப்ப வந்துரும். அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க அடுத்து உங்களை மீட் பண்றதுக்கே ஆஹா ஓகோன்னு மேக்கப் போடுறீங்க. இன்னைக்கு உங்க உட்பியை மீட் பண்ண போறீங்க. நல்லா டைம் எடுத்து மேக்கப்லாம் போட்டு சும்மா அப்படியே பயங்கரமா ரெடியா வேணாமா? சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க அவருக்கு சர்ப்ரைஸா ஏதாவது ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க. ஆமா, உங்களுக்கு ஸ்வீட் செய்ய தெரியும்ல? அல்வா, கேசரி, லட்டு, இந்த மாதிரி. என்னங்க சைலண்டா இருக்கீங்க? தெரியாதா? வேற என்னதாங்க தெரியும்? பொங்கல், பூரி, இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாவது? அதுவும் தெரியாதா? அப்போ உங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் வெறும் சுடுதண்ணியாவது போட தெரியுமா? அதையாவது போட்டு எடுத்துட்டு போங்க. அதையே அவர் அமிர்தமா நினைச்சு குடிச்சிருவாரு. எனக்கு சில ஸ்வீட்ஸ்லாம் பண்ண தெரியும். அப்ப சூப்பரு, ஸ்வீட் செஞ்சே எடுத்துட்டு போங்க. அப்படியே அவரு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போங்க. மல்லிப்பூவா? அது எதுக்கு அவருக்கு? ஏங்க, அவருக்கு இல்லைங்க, உங்களுக்கு. புரியல. என்னங்க நீங்க இது கூட புரியாம இருக்கீங்க? மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டும் உங்க மீட்டிங்க்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க பேக்ல ஸ்வீட் பாக்ஸை கீழே வச்சு மல்லிகைப்பூவை மேல வைக்கணும். ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கிறப்போ பூவை மட்டும் தெரியாம தள்ளி விடுற மாதிரி மெல்ல மெல்ல நழுவ விடணும். உடனே அவர் குனிஞ்சு அந்த பூவை கையில எடுத்து இந்த பூ எதுக்குன்னு கேட்பாரு. நீங்க அப்ப மெல்ல வெக்கப்பட்டு எனக்கு தான் வீட்டுல போய் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன்னு சொல்லணும். அதுக்கு அவரு வீட்டுல போய் ஏன் வச்சுக்கணும், இங்கே வச்சுக்கலாமேன்னு கேட்பாரு. உடனே நீங்க எனக்கு வைக்க தெரியாது, வீட்டுலன்னா அம்மா வச்சு விடுவாங்க, இங்க யார் வச்சு விடுவாங்கன்னு கேட்கணும். அதுக்கு அவரு ஏன் நான் வச்சு விட மாட்டேனான்னு கேட்பாரு. நீங்க அப்படியே வெக்கத்தோட தலை குனியணும். ஆகாஷ் மெல்ல அந்த பூவை எடுத்து மெதுவா உங்க பக்கத்துல வந்து அப்படியே உங்களை தொட்டு திருப்பி அப்படியே உங்க தலையில அழகா பூ வச்சு விடுவாரு. அந்த சந்தோஷத்துல நீங்க அப்படியே மெய் மறந்து நிப்பீங்க. அப்ப உங்க முன்னாடி வந்து உங்க கையில இருக்க ஸ்வீட்டை வாங்கி அவரையே உங்களுக்கு ஊட்டி, நான் இல்லைங்க அவர், நீங்களும் பதிலுக்கு அவருக்கு ஊட்டி விடுவீங்க. 2 பேரும் மாறி 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 ஊட்டி விட்டு ஐயோ போங்க, அப்படியே இறக்க வெக்கமா இருக்கு. சரி அதை விடுங்க, டைம் ஆச்சு. நீங்க என்னன்னா போன புடிங்க வாங்க. இருங்க, மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. அந்தாலே ஒரு டுபா குரு, நான் சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க, வாங்க வாங்க. அட கிளம்புங்க. அவங்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அவன் மண்டையும் அவன் மூஞ்சும். சித்துக்கண்ணா, யாரை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்க? வேற யாரு, இங்க மேனேஜர் சிங்காரன்னு ஒரு கிழிஞ்சவன் சுத்திட்டு இருக்கான்ல, அவனை தான். அது நான் தான். ஸ்டாப் பிளாக்ல மாயமாயிட்டான். ஆமா, நான் வாய்க்கிலேயே கத்துறதால என்ன கிழிச்ச வாயின்னு சொன்னானா, இல்ல இழிச்சு வாய்ங்கிறது தப்பா கிழிச்ச வாயின்னு சொல்லிட்டானா?
என் கையில் மாட்டட்டும், அவங்ககிட்ட விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், பாசிட்டிவ் சார். ஐயோ சார், நான் கொரோனா வைரஸ் டெஸ்ட்டில் கொடுக்கல சார். எனக்கு எப்படி சார் பாசிட்டிவ் வரும்? சார், ஆ. எம்எல்ஏவை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதை தான் பாசிட்டிவ்னு சொன்னேன். சார், எதையும் முழுசாக சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற நிலைமையில பாசிட்டிவ்ங்கிற வார்த்தையை கட்டல கபகபான்னு இருக்கு. ம், சரி, வச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா, மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஐயோ போன். ஏய், போய் போன் எடுத்துட்டு வா. பதறாத, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஆண்டாள் பாட்டிமா குடு. ஹலோ அம்மா. லக்ஷ்மி, தென்றல் வீட்டுக்கு வந்துட்டாளா? இன்னும் இல்ல. இதோ இப்ப ஆபீஸ் முடிஞ்சு வர நேரம் தான். வந்துருவா. என்ன விஷயமா? தென்றல் ஆகாஷுக்கு சாரின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அத ஆகாஷ் என்கிட்ட சொன்னான். நான் ஆகாஷ சமாதானப்படுத்தி தென்றலை தனியா வெளியில கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா மீட் பண்ணி மனசு விட்டு பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. தென்றல் வந்ததும் ரெடியா இருக்க சொல்லு. ஆகாஷ் வந்து பிக்கப் பண்ணிப்பான். சரிங்கம்மா. மாப்பிள்ள இவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். தான் செஞ்ச தப்ப உணர்ந்து ஈகோ இல்லாம சாரி கேட்டதுதான். அவ மட்டும் சாரி கேட்காம இருந்திருந்தான்னா ஆகாஷை இப்போதைக்கு யாராலையும் சமாதானப்படுத்தியிருக்க முடியாது. உன் பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லி இனிமேலாவது எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்க சொல்லு. சரிங்கம்மா. நான் வச்சிடுறேன். என்னில மாப்பிள்ள நம்ம தென்றல வெளியில கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்காராண்டி. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதுக்குள்ள எப்படி ஆண்டாள் பாட்டி காம்ப்ரமைஸ் ஆனாங்க? நம்ம தென்றல் மாப்பிளைக்கு சாரின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளாம். அதான் விஷயமா? பரவாயில்லையே. ஏய், தென்றல் ஆமா, அத்தை வந்துட்டாடி. வந்துட்டா. வாங்க மேடம். என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா? நீ சர்ப்ரைஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. ஐ, நீ சொல்லலனாலும் எங்களுக்கு விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அத்தானோட வெளியில போக போறீங்களாமே? அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது? இப்பதான் ஆண்டாளம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. ஏண்டி, நீ மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்டியாமே? நீ சாரி கேட்டதுனாலதான் மாப்பிள்ளை இவ்ளோ சீக்கிரம் சமாதானமானாராம். என்னடி, என்ன பாக்குற? கண்டிப்பா நீ ஏன் சாரி கேட்டிருக்க மாட்ட. ஆனா யாரோ உனக்கு புத்தி சொல்லி மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்க வச்சிருக்காங்க. அது யாரா இருந்தா என்ன, நம்ம குடும்பமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. என் வார்த்தையில ஒரே ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சாரி தான் கேட்டு பாருங்களேன். எவ்வளவு பெரிய கோபத்தையும் நம்ம உணர்ந்து கேட்கிற சாரியால சரி பண்ணிட முடியும். என்ன, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டீங்களா? சரி சரி, அத்தான் வந்துட போறாரு. சீக்கிரமா போய் ரெடி ஆயிடுங்க. நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இது புடி. என்னடி வேலையா? என்ன வேலையா இருக்கும்? இவ பேச்சே சரியில்லையே. மா வா, உள்ள போய் என்னன்னு பாப்போம். வா. இந்தாடி. ஏய், சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகும். மாப்பிள்ள வந்து அம்மா, சமையல் வேலையில நீ அப்புறம் பாத்துக்கோ. ஆனா எனக்கு இப்போ கிச்சன்ல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? நான் ஆகாஷ்காக கேசரி செய்ய போறேன். ஓ, கதை அப்படி போகுதோ? அதான பார்த்தேன். என்னடா ஸ்கூட்டி இந்நேரம் கிச்சனை தேடி வருதேன்னு.
ஆனாலும் நீ கொஞ்சம் லேட்டுக்கா. ஏய் என்னடி சொல்ற? பின் என்னம்மா, அக்காவுக்கு அத்தானை பேசி முடிச்சு இத்தனை நாள் ஆச்சு. ஆனா இவளுக்கு இப்பதான் அத்தானுக்கு கேசரி கிண்டணும்னு தோணி இருக்கு. இதே நானா இருந்தா அத்தானுக்கு இந்நேரம் அல்வாவை கொடுத்து அவரை எந்நேரமும் என் கால சுத்த வச்சிருப்பேன். அத்தானை மட்டும் இல்ல, அந்த ஆண்டாள் பாட்டியும் சேர்த்துதான். என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, நான் இல்ல, அக்காவை அந்த மாதிரி உஷாரா இருக்க சொல்றேன். அதெல்லாம் அவளுக்கே தெரியும். இப்ப நீ வாயை மூடிட்டு அவ பண்றதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு போ. சூப்பர்க்கா. கேசரி ரெடி. சரி நீ போய் ரெடியா. டிஃபன் பாக்ஸ் எங்கடி? இதை எடுத்து அதுல போடலாம். எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு பாரு, போய் எடு. தென்றல், வா 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 வா. இந்தா மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரு, நீ சீக்கிரமா கிளம்பு. அக்கா ஆல் தி பெஸ்ட்கா. எதுக்கு? இந்த கேசரி மாதிரி உன்னுடைய காதலும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. வாய் பாரு. வர சீக்கிரம் போ, கிளம்பு. வாமா. போடி, வெயிட் பண்றாரு, போ. உட்கார் தென்றல். போலாமா? உட்காரலாமா? எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் எங்களோட லேண்டு தான். நான் இங்க அடிக்கடி வருவேன். அடிக்கடினா? இது எங்களோட தோட்டம் தான். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நானும் பாட்டி இங்க வந்துட்டு போவோம்.
இங்க வந்தாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஓ தென்றல், ம்? பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சாரி கேட்ட உடனே மனசு இறங்கிட்டாங்க. சாரி ஆகாஷ். பாட்டி இனிமே அந்த டாபிக்கை பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லீவ் இட். ம் சரி. உங்க கையில இருக்க ஸ்வீட்டை வாங்கி அவரையே உங்களுக்கு நான் இல்லைங்க அவர், நீங்களும் பதிலுக்கு அவருக்கு ஊட்டி விடுவீங்க. 2 பேரும் மாறி 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 ஊட்டி விட்டு ஐயோ போங்க அப்படி இறக்க வைக்க. ஆகாஷ், ம்? நான் உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டா? ம், என்ன ஸ்வீட்டு? கேசரி. கேசரியா? ஆ. ஏன் உங்களுக்கு கேசரிலாம் பிடிக்காதா? கேசரி என்னோட ஃபேவரட் ஸ்வீட். ஆ? பட் அது என்னோட ஃபேவரட் ஸ்வீட்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆ, தோணுச்சு. ஆ, இருங்க. உங்க பேக்ல ஸ்வீட் பாக்ஸை கீழே வச்சு மல்லிகைப்பூவை மேல வைக்கணும். ஸ்வீட் பாக்ஸை எடுக்கிறப்போ பூவை மட்டும் தெரியாம தள்ளி விடுற மாதிரி மெல்ல மெல்ல நழுவு. என்ன தென்றல், ஸ்வீட்டோட சேர்த்து பூவையும் கொண்டு வந்திருக்க? அது எனக்கு தான். வீட்ல போய் வச்சுக்கலான்னு ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கி பேக்ல வச்சேன். ம், ஆ, மறந்து இங்க கொண்டு வந்துட்டேன். சரி, அதான் கொண்டு வந்துட்டல, வச்சுக்கிறது தானே. ஆ, இல்ல, எனக்கு வைக்க தெரியாது. வீட்ல இருந்தனா அம்மா வச்சு விடுவாங்க. சித்து சொன்ன மாதிரி பூ இவரு வச்சு விடுவாரா? தென்றல், ம்? உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் வச்சு விடலாமா? சாப்பிடுங்க. போதுங்க. இல்ல போதும் ஆகாஷ். போதும் போதும் ஆகாஷ். வேண்டாம், போதும் ஆகாஷ். போதும் போதும் ஆகாஷ். போதும். தென்றல், இல்ல ஆகாஷ், எனக்கு போதும். தென்றல், போதும்.